ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கீத பகுதிக்கான நம்ம தேவனை நன்றி சொல்லி உட்காருவோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மளுக்கு பேசுவதாக. இந்த காலவேளை ஆராதனையிலே நான் வாசித்த சங்கீதம் 62. இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம் என்று எழுதப்பட்டுள்ளது. தாவீதுடைய சங்கீதம் என்று சொல்லப்பட்டாலும் அவன் சொல்லுகிற சில காரியத்தை பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் பூமியில வாழ்ந்து கொண்டு மேன்மையான காரியங்கள், தங்கள் உயர்த்துகிற காரியங்கள், அதை பார்க்கிறோம். நம்பிக்கையற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற சங்கீதமாக இருப்பதாகவும் பார்க்கிறோம். எந்த காலத்திலும் கர்த்தர் நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை கொடுக்கிற சங்கீதமாகவும் இதை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க கேட்கலாம். தேவனையே நோக்கி, தேவனை நோக்கில தேவனையே நோக்கி, ஆமென். எதை நோக்கி? தேவனையே நோக்கி. அப்படிதானே இருக்கு. தேவனே அல்ல, தேவனையே நோக்கி. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. தேவனை நோக்கில தேவனையே நோக்கி அப்படின்னா வேற வழி இல்லையா, வேற கதி இல்லையா, நீர்தான் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் ரட்சிப்பு வரும். தொடர்ந்து அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவேன். 2 வசனத்துல தான் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தான் தேவனையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்தையும், என்னோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சொல்லுகிற வசனத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய சாட்சியை கூட பார்க்க முடிகிறது. அவரால் ரட்சிப்பு வரும் அப்படின்னா அவரால் என்று வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு நிறைய வார்த்தை உண்டு. அவரால் என்று நிறைய வார்த்தை நாம் பார்க்க முடிகிறது. ரட்சிப்பு என்பது அவரால் என்று ரட்சிப்பு இல்லை. விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தில் அவரால் என்று எந்த விசுவாசமும் நடப்பதில்லை. பூமி அசைகிற சொன்னால் அவரால் என்று அசைப்பதில்லை. ஒரு அணு அளவும் அவரால் என்று எந்த காரியம் நடப்பதில்லை. அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை குறித்து இந்த சங்கீதக்காரர் தன் அனுபவத்தை 1-2 வசனத்தை சொல்லுகிறார். ஆத்துமா தேவனை அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய நம்பிக்கை பாருங்க, தெய்வத்தை ஒரு கண்மலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், ஒரு கற்பாறைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கண்மலையுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அது அங்கே வளரும், மலைகளும் வளருமா, செடி கொடி வளரும் போல மலைகளும் வளருமா, பாறையும் வளருமா, கல்லும் வளருமா, அதுக்கும் ஜீவன் இருக்கிறதா, அதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் சரியான அதை புரிந்து கொள்கிற ஒரு ஞானம் இல்லாவிட்டாலும் அதை கற்றுக் கொடுத்தவர்கள் அதை சொல்வதை பார்க்க முடிகிறது. சரி, 3 வசனத்துல அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். ஒரு மனிதன் தேவனுக்கு சாட்சி நிற்கிறார், ஒரு மனிதன் தேவனையே நம்பி இருக்கிறார், ஒரு மனிதன் தேவனையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்க வாசிக்கிறோம் 3 வசனத்துல, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். இதுல ஒரு கேள்வி என்ன, எதுவரைக்கும் என்கிற கேள்வி கேட்கிறார். ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறீங்கப்பா, தேவ பிள்ளைகள், எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்வதற்கு மனசு வரவே கூடாது. எப்படிப்பட்ட மனிதனையும் தீங்கு செய்கிறதா நினைக்க கூடாது. உனக்கு அவன் தீமையான காரியம் செய்திருந்தாலும் நன்மையான காரியம் செய்திருந்தாலும், உனக்கு துரோகியா இந்த வாழ்க்கையில் வந்து சில சம்பவங்களிலே அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்தித்து கொண்டிருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனை வெறுக்கக்கூடாது, அவனை துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த
அநேக சத்தியங்களிலே இது ஒன்று. இது ஒன்று. சத்ருவை சிநேகியுங்கள். உன் சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடுங்கள். அவன் வஸ்திரம் இல்லாதிருந்தா வஸ்திரம் கொடுங்கள். உடைய சத்துருடைய ஆடு மாடு எங்காவது வழியில குழியில விழுந்து கிடக்குமானா அதை தூக்கி விடுங்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. ஆசீர்வதிப்பதை ஒழிய சபியாதிருங்கள், நன்மை செய்யுங்கள். அப்படி நீங்கள் சத்துருக்கு நன்மை செய்யும் பொழுது அவருடைய தலை மேல அக்கினி தலையில ஊற்றின போல இருக்குமா, நெருப்ப மேல விழுந்த மாதிரி இருக்கும். அப்ப மனதில் உனக்கு நண்பனாய் மாறி, உனக்கு சிநேகிதனாக மாறி என்பதாக தேவன் இந்த தாவீது மூலமாக இந்த வார்த்தை சொல்வதை பார்க்க முடிகிறது. சரி, நம்முடைய இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு வருவோம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்பாக மீண்டும் 3ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைக்காதிருப்போமாக. ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைக்காது, நன்மையே. ஒரு முறை யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். தன் மாமனார் வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். மாமனார் வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம வருகிறார். காரணம், லாபானுடைய முகம் கொஞ்சம் வித்தியாசமாய் மாறிச்சு. தன்னுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, இந்த யாக்கோபு அப்போடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான், அப்போடைய பொருளெல்லாம் வாங்கிட்டான் என்று சொல்லி சொன்னபோது அந்த லாபானுடைய முகம் நேற்றைய முகத்தை போல் இல்லாதபடி இருந்தது. நேற்றைய முகத்தை போல் இல்லாதபடி இருந்தது. அவருடைய முகம் கொஞ்சம் வேறுபட்டிருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு நிறைய மிருக ஜீவன் ஆட்சியா, இவன் எப்படி இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான், எல்லாம் அப்படியே சொத்து தானே சொல்லி தன் பிள்ளைகள் கூட லாபனுடைய பிள்ளைகள் கூட பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால வந்த விளைவு இவன் என்ன செய்ய தெரியவில்லை. உடனே ஆண்டவரே என்று சொல்ல மனசு மாறுகிறது. என்ன செய்வது என்று தெரியாதபடி தன் மனைவி தன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு புறப்பட்டு வருகிறான். அவன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். தேவன் அவனுக்கு செய்த காரியத்தை, அவன் செய்த நன்மைகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். தாய் தாப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன போது அவன் தங்கின இடத்துல அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். தூதர்கள் ஏறுகிறது இறங்குமா இருக்கிறதை பார்க்கிறார். அப்போ அங்கிட்ட சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த இடத்துல உமக்கு ஒரு வீடு நான் கட்டுவேன், இது தேவனுடைய ஆலயமாக இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில இந்த காரியத்தெல்லாம் யோசித்து போன பின்பு மீண்டும் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபு பார்த்து சொல்லுகிறார். சரி, ஒரு வசனம் வாசிங்க. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. லாபுடைய பிள்ளைகள் யாக்கோபு பார்த்து சொல்றாங்க. 31 ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆதியாகமம் 31 முதல் வசனம் வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு என்ன செஞ்சான்? எடுத்துக்கொண்டான். எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தையை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டார். பாத்தீங்களா? பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, அப்படியே சொத்தை தான் பஞ்சு ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா உண்மை அப்படி இல்லை. 20 வருஷம் இவன் அங்க ஆடுகளை மேய்ச்சிருக்கான். அவன் ஒரு வார்த்தை சொல்வதை பார்க்க முடியும். 20 வருஷம் ஆடுகளை மேய்ச்சிருக்கிறான். அதனால வந்த விளைவு என்ன பாருங்க, வாசிங்க. 31ஆம் அதே ஆதியாகமம் 31:41 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய அனுபவத்தை பாருங்க. 41. இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காகவும்
10 முறை சம்பளத்தை மாற்றுவீர். 10 முறை சம்பளத்தை மாற்றுவீர். கொடுக்கல, கொஞ்ச காலம் கம்மி பண்ணி போட்டார். சம்பளத்தை மாற்றி இருக்கிறார், கொடுக்காதவர் மாற்றி இருக்கிறார், அல்லது குறைச்சு கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் வாழ்க்கை அனுபவம். ஆனாலும் தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அவன் தன்னுடைய ஆடுகளை எப்படியெல்லாம் தனக்கு வர வேண்டிய நன்மைகளை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள சொல்லி தேவன் செய்த ஒரு நன்மையினாலே அவன் தனக்கு ஆடுகளை மேய்த்தாலும் தனக்கென்று சில ஆடுகளை கர்த்தர் பிரித்தெடுத்து கொடுப்பதற்காக ஆண்டவர் கிரியை செய்தார். இப்போ யாக்கோபின் பிள்ளைகள் தகப்பனுடைய ஆடுகளை அல்லவா இவன் பொருள் அல்லவா சம்பாதித்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இவனுக்கு மனசு மாறிச்சு, துக்கமாயிடுச்சு. உடனே தன் மனைவி 2 பேரை கூப்பிட்டு, உங்க அப்பா நேற்றை போல இன்னைக்கு இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் உண்டா இருக்கிறது, இன்னும் ஒரு காரியத்தை செய்யலாம், நான் இந்த தேசத்துக்கு போகலான்னு சொல்லி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. வாசிக்கலாம் 5ஆம் வசனம் 31:5. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனாகிய யெகோவா நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். உலக ஜனங்கள், உலக மக்கள் அல்லது நீ வேறு சில இடங்கள் உனக்கு எதிராக இருந்தாலும் தகப்பனாக தேவன் சொல்ல முடியாது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். அதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. உடனே சொல்றான், நம்ம இங்க இருக்கிற சரியில்லை. அப்ப லாபான் அந்த ஊர்ல இல்லை, லாபான் அந்த ஊர்ல இல்லை. லாபான் உடனே என்ன செய்யறான், வேறு தன்னுடைய காரியத்துக்காக ஒரு ஊருக்கு போயிருக்கிறான். உடனே இவன் என்ன செய்தான், தன்னுடைய ஆடு மாடுகளை சம்பள அத்தனை பொருட்களையும் அவன் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், தன்னுடைய தாய் ஊராகிய தகப்பன் ஊராகிய ஈசாக்கு இருக்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும்பொழுது 22ஆம் வசனம் வாசிங்க. 22. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. யாக்கோபு ஏன்னா இந்த லாபான் அங்க இல்ல, அவன் போய்விட்டான், எங்கேயோ போயிருக்கிறான், அந்த வசனம் அங்க இருக்கிறது. ஆனால் தகப்பனாகிய ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறான் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவன் புறப்பட்டு போகிறான் தன் தாய் வீட்டை நோக்கி. போகும்போது வெறுங்கையா போனால், இப்பொழுது பிள்ளைகளோடு கூட புறப்பட்டு போகிறான். அந்த நேரத்தில் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. லாபான் புறப்பட்டு வருகிறான், அவரை பிடிப்பதற்கு வருகிறான். புறப்பட்டு போகும்போது அவரை பிடிக்கிறான். 3ஆம் நாள்ல கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்தவுடனே ஆண்டவர் லாபானோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் வாசிங்க. 24. தோன்றி நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேச வேண்டாம். எச்சரிக்கை. அவன் தேவ மனுஷன், உடைய மருமகனா இருக்கலாம், அவரோட தேவன் உண்டு. தீமையானதை பேசினாதே, குழப்பமான வார்த்தை பேசினாதே, தீங்கொன்று செஞ்சிடாதே என்று சொல்லி எச்சரிக்கிற தேவனுடைய வார்த்தையை லாபான் கேட்டான். அதனாலே யாக்கோபுடைய காரியம் தேவன் தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யாக்கோபோடு தேவன் இருந்தபடினாலே யாக்கோபை குறித்ததான நல்ல காரியத்தை அவன் புறப்பட்டது தவறு என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா அவன் சொல்லுகிறான், லாபான் என்ன சொல்றான்னா, எப்பா நீ புறப்பட்ட சரிதான், ஆனா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாமே, நான் பிள்ளைகளை முத்தம் செய்து அனுப்பியிருப்பேனே, மகிழ்ச்சியோடு அனுப்பியிருப்பேனே என்று சொல்வது சரியான வார்த்தை தான். ஆனாலும் பயத்தில் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். நீ பிள்ளைகளை பிடிச்சி வச்சுக்குவேன், பிள்ளைகளை திருப்பி தரமாட்டேன், மனைவி பிடிச்சி வைத்துக் கொள்வீர் என்ற பயத்தினாலே நான் புறப்பட்டு வந்துவிட்டே சொல்கிறேன். அதனால தான் நான் இந்த காரியத்தை செய்தேன், இல்லை நான் செய்வது தவறு என்று சொல்லி அவன் உண்மையாக தன் அனுபவத்தை சொல்வதை இந்த பின்னுள்ள வாசகங்களை வாசிக்க முடியும். நீங்க அதை வாசிப்போம். நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீங்க, ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் அனைவரும் என்ன செய்வீங்க, சங்கரிக்கப்படுவீர்கள். நல்ல வேளை லாபான் சங்கரிக்கப்பட வேண்டியவனா இருந்தான். சாய்ந்த மதிலுக்கு விடிந்த சுவர் கொப்பா இருக்க வேண்டியவனா இருந்தான் லாபான். தேவன் குறிப்பிட்டார், தேவன் பேசினார். லாபானுக்கும் நீதி, யாக்கோபுக்கு நீதி. இப்ப முதல் வசனத்தை சங்கீதம் 62
முதல் வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். 62 சங்கீதம் முதல் வசனம். தேவனே நோக்கி தேவனை நோக்கி நாட்டம் அமர்ந்திருக்கிறது. தேவனையே நோக்கி நாட்டம் அமர்ந்திருக்கிறது. ஆமென். யாரை நோக்கி? தேவனையே நோக்கி. அப்படியானா யாக்கோபு தேவனையே நோக்கி வாழ்ந்தார். யாக்கோபு வேலை செய்தாலும் அவன் எங்க போனாலும் தேவனையே நோக்கி வாழ்ந்து வந்தார். தேவனை நோக்கி என்னென்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிடலாம், தேவனை நோக்கி பேசலாம், தேவனை நோக்கி போகலாம், தேவனை நோக்கி கதறலாம், தேவனை நோக்கி கேட்கலாம். இதெல்லாம் சூழ்நிலைகள் உண்டு. ஒரு 2-3 வார்த்தையை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 86:7 தேவனை நோக்கி என்ன செய்யும், எப்ப என்ன காரியம் செய்யும். 86:7 நான் துயரப்படுகிற நாளில் என்னப்பா உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படும் நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நோக்கி கூப்பிடுவேன். எப்ப தேவனை நோக்கி கூப்பிடணும்? துயரப்படும் நேரத்தில். துயரப்படும் நாளில் தேவன் நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். துயரப்படும் நாளில் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. துயரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், நம்முடைய கஷ்டங்களை பார்ப்பார், துயரமான சூழ்நிலையை கற்று மாற்றுவார். துயரப்படும் நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அப்ப துயரம் வந்தால் பயப்படாதீங்க, தேவனை நோக்கி கூப்பிடுவோம். துயரத்திலும் கட்டணம் உதவி செய்வார். துயரப்படும் தேவன் பாதுகாப்பார். ஆனா ஒரு காட்டு செய்யணும், தேவனையே நோக்கி அவரை மறக்கக்கூடாது. 1. 2. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 50 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 50 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 50 திருப்பி 15ஆம் வசனத்தில் கூட இந்த வார்த்தை நான் பார்க்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நல்ல ஒரு வசனம். ஆபத்து காலத்துல தேவனையே நோக்கி கூப்பிட வேண்டுமா? தேவனையே நோக்கி கூப்பிட வேண்டுமா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கும் ஆண்டவர், நம்மை விடுவிக்கும் தேவன். ஆபத்து நேரத்தை தேவனை கூப்பிடும். துயரப்படும் போது தேவனை நோக்கி கூப்பிடணும். துயரப்படும் போது தேவனை நோக்கி கூப்பிடணும். அதே சமயத்துல ஆபத்து நேரத்திலும் தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆபத்து கஷ்டம் முடியல, அவ்வளவுதான், நெருக்கப்பட்டிருக்கிற, என்ன சொல்ல தெரியவில்லை. ஆபத்து வந்த உடனே ஒரு ஆக்சிடென்ட் போல, ஒரு பிரச்சனை போல, அறியாமல் வந்த சில பிரச்சனைகள், தெரியாமல் வந்த பிரச்சனை. ஆபத்து என்பது ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா? எப்ப நடக்கும், எப்ப ஆபத்து வரும் தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை காலத்துல தேவனை நோக்கி கூப்பிடு. இந்த கொரோனா வியாதியினாலும் பல வியாதிகளினாலும் நாம் தேவனை நோக்கி மட்டும் கூப்பிடுவோமானால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். தேவனையே நோக்கி என்று சொல்லி சங்கீதக்காரன் 62 வாசித்தோம். நான் விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். விடுவித்தால் நாம் என்ன செய்யணுமா? அவர் நம்மை விடுவித்தால் என்ன செய்ய வேண்டுமா? நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் எதிர்பார்க்கிறார், என்னை மகிமைப்படுத்துவானா? என்னை மகிமைப்படுத்துவார்களா? என்னை மகிமையாய் ஏற்றுக்கொள்வார்களா? என்னை மகிமையான காரியம் செய்வார்களா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் நமக்கு எதிர்பார்ப்பது மகிமைப்படுவது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உரையாடல் சொல்லலாம், அல்லது தேவனை இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சொல்கிறார் வார்த்தையும் பார்க்கப்படுகிறது. வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 வசனம் வாசிக்க பார்க்கலாம். பிதாவே வேலை வந்தது, நீர் உமது குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவரும், மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். கவனிங்க, தேவனே
எதுக்காக தேவன் கேட்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவிடம் கேட்கிறார், பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எதை வச்சு பேசுகிறார்? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் எதை வச்சு பேசுகிறார்? அதே வசனத்துல உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. கவனிக்க, மாம்சமான யாவருக்கும் அதிகாரம் கொடுத்து அதனாலே நான் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவிடம் கூப்பிடுகிறார். அப்ப இயேசு என்ன விரும்புகிறார்? மாம்சமான யாவர் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அதிசயமுடையவர்களாக இருக்க வேண்டும், நன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் மத்தேயு 27 கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? 28 என்ன வாசிக்கிறோம்? கடைசி அதிகாரத்துல வாசிங்க, அந்த 2 வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷத்துல அந்த 2 வசனம் அவர் சொல்கிறார். 28ல 19 20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இல்லப்பா 15ல வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். வானத்திலும் பூமி சகல அதிகாரம் பெற்றிருக்கிற போல நீங்களும் சகல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார். அதுதான் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதாக்கும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அவர் நம்மோடு கூட. நாம் இந்த காரியத்தை செய்தால் தேவன் நம்மோடு அதுதான் இங்க வாசிக்கும். அதுதான் வாசிக்கும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்த. கர்த்தனுக்கு அற்புதம் செய்தார், கர்த்தனுக்கு அதிசயம் செய்தார். தேவனுக்காக நீ ஏதோ ஒன்று செய்ய. முதல்ல துயரப்படும் நேரத்தில் தேவனுக்கு கூப்பிடு, ஆபத்து நேரத்தில் கர்த்தனுக்கு கூப்பிடு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம் 34 5 வசனம் வாசிக்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். உன்னோட வாழ்க்கை பிரகாசிக்கணும், உன்னோட முகம் பிரகாசிக்கணும். நீ வெட்கம் இல்லாமல் வாழணும், வெட்கப்படாத சூழ்நிலை வாழணும்னா இயேசுவையே நோக்கி பார். இயேசுவையே நோக்கி பார்க்கணும். நீ இயேசுவை நோக்கி பார்த்தால் உன்னோட வாழ்க்கையில பிரகாசம். நீ கையிட்டு செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கப்படுவார். உன்னுடைய நன்மைகளை கட்டமைத்து தருவார். நீ எடுக்கிற தீர்மானத்தில் ஜெயத்தை காண்பார். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமாக இருக்கும், வெளிச்சமா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இரண்டாவது, நீ ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், தேவனுக்காக நிற்பது நிமித்தம் ஜனங்கள் முன்பாக வெட்கப்படுத்தப்பட மாட்டார். ஜனங்கள் உன்னை வெட்கப்படுத்தலாம். இயேசுக்காக நிற்கும், இயேசுக்காக வாழும்போது ஜனங்கள் முன்பாக தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒரு காரியத்தை யோபுடைய வாழ்க்கை வந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய நண்பர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வாசித்து அந்த யோபுக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த நண்பர்களா இருக்கிறார்கள். என்னென்ன சம்பவிக்கும் என்று குறித்து சொன்ன காரியத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 27ஆம் அதிகாரத்தில் கொண்டு அதில் அவர் சொல்லுகிற சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 27ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற சில காரியத்தை பாருங்கள். மனித வாழ்க்கையில் வருகிற காரியத்தை பிடித்துக்கொண்டு யோபுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். யோபுடைய காரியத்தை வாசிக்கலாம்.
27 யோபின் புஸ்தகம் 27 முதல் 2 வசனம் வாசிக்க கேட்கலாம். யோபு பின்னும் பிரசங்கித்த வாக்கியத்தை தொடர்ந்து என்னப்பா? யோபு பின்னும் பிரசங்கித்த வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. பிரசங்கித்த வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும் என் உதடுகள் தீமையை செய்வதில்லை, சொல்லுவதில்லை. என் உதடுகள் தீமையை சொல்லுவதில்லை. ஆபத்து காலத்தில், துயரப்படும் நேரத்தில், தேவைகள் வெட்கப்படும் நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய உதடுகள் எதை சொல்வதில்லை? தீமையை சொல்லுவதில்லை, தீமையை சொல்லுவதில்லை. இன்னொரு காரியத்தை பாருங்க, யோபு சொல்ல ஏன் அந்த வார்த்தை சொல்லுவதில்லை என்று சொல்வதற்கு முன்பாக யோபு 22ஆம் அதிகாரத்தில் தன் நண்பர்கள் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. 22ஆம் அதிகாரத்தில் 27 வசனம் வாசிங்க. 27, 28, 29, 30 வசனங்களிலே அவர் சொல்கிற சில காரியத்தை பாருங்க. நண்பர்கள் சொல்கிற ஆலோசனை பாருங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் என்னப்பா? பொருத்தனை செலுத்துவீர். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமில்லாதவனை கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான். பாருங்க, இங்க நண்பர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, யோபுவே உனக்குள்ள அந்த அதிகாரத்தை கவனி, உனக்குள்ள என்னென்ன சம்பவம் இருக்கு கவனி. உன்னால சிலர் ஆசிரியக்கப்பட வேண்டும் சொல்லி விரும்புறாங்க, உன்னால சிலர் பாதுகாக்கப்பட வேண்டும் விரும்புறாங்க. ஏனென்றால் 27வது அந்த சங்கீதம் அவர் சொல்லுகிறார், என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்றவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா இந்த நண்பன் சொல்லுவதை பாருங்க, யோபுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போ யோபுக்கு என்ன, என் ஜபத்தை தேவன் கேட்கவில்லையோ, தேவன் மறந்து விட்டாரோ, என்னை இப்படி நடத்துகிறாரோ என்று சில அவங்க வாழ்க்கையில் சில அனுபவங்கள், சில பிரச்சனைகளை போல சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் இப்ப நண்பர் சொல்றாங்க, நீ கூப்பிடுப்பா, நீ கூப்பிடு, உனக்கு கண்டிப்பா பதில் தருவார். அது மாத்திரமல்ல, உன் பொறுத்தலை செலுத்து. நீ ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைப்படும். உன்னுடைய பாதையெல்லாம் வெளிச்சமா இருக்கும். மனுஷன் ஒடுங்கும் போது திடப்படுத்த கடவார்கள் என்று நீ சொல்ல தாழ்ந்தோ ரட்சிக்கப்படுவார்கள். யோபுக்கு என்ன சொல்லுகிறார்? அதிகாரம் பாருங்க, என்ன அதிகாரம் சொல்றார் பாருங்க. வாசிக்க 29 என்ன அதிகாரம் பாருங்க. 29 வருஷம் வாசிங்க. மனுஷன் 27, 22, 22, 29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல. கவனிங்களே, மனுஷர் ஒடுக்கப்படும் போது நீ சொல்லணும். யோபு நீங்க சொல்லவா, மனுஷர் ஒடுக்கப்படுங்களா, நீங்கள் திடப்படுவீர்கள், திடப்படுங்க என்று சொன்னா அது அப்படியே நடக்கும். அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுவே உன்னுடைய அதிகாரத்தினை பயன்படுத்து. யோபுவே அதிகாரத்தினை பயன்படுத்து. இயேசு எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரோ அதே போல யோபு உனக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதாக தன்னுடைய நண்பராக தேவனாக எலிபாஸ் சொல்வதை பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? மனுஷன் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல. அப்ப சொல்லலன்னா நீ சொல்ல, தாழ்வோ ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அப்ப ரட்சிப்பு எப்படி வந்து பாருங்க, தாழ்வோ ரட்சிக்கப்படுவாங்க. பயப்படாத, உனக்கு நன்மை கிடைக்கும். வியாதி மாறும், கஷ்டம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லா காரியம் மாறும் சொல்லு. நீ சொல்லுவையானா உன் நிமித்தம் தாழ்ந்தோ ரட்சிக்கப்படும். தம்பி,
உங்கள் நிமித்த தாழ்வு ரட்சிக்கப்படும். நல்ல காரியத்தை பேசு, நன்மையானதை பேசு, ஆசீர்வாதத்தை பேசு. இயேசு கொடுத்த அதிகாரம், பிதாவுக்கு தேவன் கொடுத்த, இயேசுக்கு கொடுத்தார் பிதா, இயேசுக்கு கொடுத்த அதிகாரம், இயேசுக்கு நமக்கு கொடுத்த அதிகாரம். அதே போல தேவ வசனத்தை நம்புகிற விசுவாசி அத்தனை அதிகாரத்தை கற்று கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கிறோமே, வாக்குத்தத்த வசனம். நீ கர்த்தரை பார்த்து செய்வாய், கனமடைவாய், என் தேவனின் பலனால் இருப்பார். இந்த வாக்குத்தத்த வசனத்தின் வழியாக, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தின் வழியாக நீ கர்த்தரை பார்த்து கனமடைவாய். அதிகாரத்தை தளர்ந்து நல்ல ஒரு வசனம் தானே. மனுஷன் ஒடுக்கப்படும் போது ஒடுங்குறாங்க, நெருங்குறாங்க, வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, முன்னேற முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் எவ்வளவா ஒடுக்கினார்களோ அவ்வளவா பெருகினார்கள். எப்படி ஒடுக்கிறோம், அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத, எப்படி வேலை செய்ய ஒடுக்கிறார் ராஜா. ஆனா பெருகும்படிய தேவன் செய்வார். இதே போல நீ சொல்ல வேண்டியது அந்த அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு தாழ்ந்தோரை கட்ட வச்சுக்க. 30 வசனம் வாசி. குற்றமற்றிராதவரை கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவர் தப்பி போவான் என்ற குற்றமில்லாதவரை கூட தப்புவிப்பார். குற்றமற்றிராதவரை கூட தப்புவிப்பார். இங்க வச்சுங்களா, நீங்க தான் தப்பிக்கணும், உங்களால தப்பிக்கணும், நீங்க தான் அவரை தப்பிக்க உதவி செய்யும். குற்றமற்றிராதவரை கூட தப்புவிப்பா. ஆனா ஒரு காரியம், அதுக்கு என்ன செய்யும்? ஒரு மனுஷன் தப்பிக்கணும், என்ன செய்யும்? அதே வசனம் மீண்டும் 2 வாசிங்க. அதே வசனம் 2 வாசிங்க. அதே வசனம், அதே 30 வசனம் 2 வாசிங்க. உன் கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் என்ன செய்வான்? தப்பி போவான். கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் தப்பி போவான். அப்போ ஒரு மனுஷன் தப்பிக்கணும்னா உன் கை சுத்தமா இருக்கும். உன் கை சுத்தமா இருக்குமானால் ஒரு மனிதன் என்ன செய்வான்? தப்பிக்கப்படுவான், தப்பி போவான். உன் கை சுத்தமா இருக்குமானால் ஒரு மனிதன் தப்பிக்கப்படுவான். அப்போ உன் கை எப்பவும் சுத்தமா இருக்கும். இந்த கை சுத்தமா இருக்கும். தேவனை துதிப்பார், ஆராதிப்பார். கை சுத்தமா இருக்கும். அப்படி கை சுத்தமா இருக்குன்னா குற்றமில்லாதவனை நீ தப்பிவிக்கப்படுவார், தப்பிவிட்டு அவனை காத்துக்கொள்வார். நீதிமொழி புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம், 24:11 நீதிமொழி. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பையாகில் இதயங்களை சோதி தருகிறவர். இதயத்தை சோதி தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவரவனுக்கு கிடைத்தக்கதாக பலன் அழியாரோ? அப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறவங்க, ஒரு மனுஷன் பிரச்சனை உள்ளவங்க, வியாதி உள்ளவங்க, துன்பப்படுகிறவங்க விடுவிக்க கூடுமானால் விடுவி. உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நம்ம எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவனுக்கு விடுதலாக்குவதற்காக அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதான் இந்த சங்கீதம் 62 வாசித்த பகுதியுடைய சூழ்நிலை என்னென்றால், தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் ரட்சிப்பு. கர்த்தருடைய பார்வை கனமடைவேன், என் தேவனின் பலனால். நீ கனமடைவீங்க. உனக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் இதில் தான் இருக்கு. பார்த்தீங்களா? பசங்க ஒரு வசனம் இருக்கு. எங்க 62ஆம் சங்கீதத்தில் 7 வசனம் பாருங்க. 7 வசனம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அப்போ உடைய பலன், உடைய அடைக்கலம், உன் ரட்சிப்பு, உடைய மகிமை எல்லாம் இங்கதான் இருக்கிறது. தேவனுக்குள் அதிகாரமும் தேவனுக்குள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் துயரப்பட்டவர்கள் விடுதலாக்கப்படுவார், ஆபத்தில் இருக்கிறவர்கள் விடுதலாக்கப்படுவார், வெட்கப்படுகிறவர்கள் விடுதலாக்கப்பட்டு பிரகாசிக்கப்படுவார்கள்.
யோபுடைய அனுபவத்தை போகுது. அந்த யோபுக்கு தெரியாமலே இந்த சூழ்நிலை இப்போ நண்பனாகிய அவன் சொன்ன போது, ஓ எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா, நான் இவ்வளவு காரியம் செய்யறவனா இருக்கிறதா, என் நிமித்தத்தை இப்படிப்பட்ட ஜனங்கள் விடுதலாக்கப்படுவார்களா? கை சுத்தத்தை நிமித்தம் குற்றமில்லாதவன் தப்புவிக்கப்படுவான். கை சுத்தத்தை நிமித்தம் குற்றமில்லாதவன் தப்புவிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிற காரணத்தை மனுஷன் ஒடுங்கும் போது கூட நீ சொன்னால் திடனா இருப்பாங்க. தாழ்ந்த சகோதரன், தாழ்ந்த ஒன்றுமில்லாத ஏழைகள் அல்லது பரதேசிகள் அல்லது வீடு வாசல் இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்நியர்கள் அல்லது தேவன் அறியாதவர்கள், பாவிகள், துரோகிகள், வியாதிகாரர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அதிகாரம் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். என்று செய்வையான உன் நிமித்தம் ரட்சிக்கின்றார். தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும் அவரால் பலர் ரட்சிப்போம். இந்த வார்த்தை நிமித்தம் கட்டணம் ஆசிரியப்பாராக. செபிப்போம். தேவனை நடத்துவார். கண்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்கள் நாமத்தை உயர்த்தி துதித்து பாடி ஆராதிக்க கிருபை செய்து நல்ல ஒரு வேத வசனங்களை தந்து நல்ல ஒரு ஆலோசனை தந்து கர்த்தாவே சங்கீதம் 62 வாசித்து அன்று எங்களுக்குள்ள அதிகாரம் நாங்கள் யார் என்பதையும் யோபுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் அன்று பார்த்து அன்று ஆராய்ந்து பார்த்து உண்மையே நோக்கி கூப்பிடுற அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், நிம்மதி ஆண்டவரை தந்து பிள்ளைகள் நடத்துவேன் என்று சொல்லிக்கீங்கப்பா. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த ஜனங்கள் வியாதி சுகம் பெறுவதற்கு, இந்த ஜனங்கள் ஆறுதல் பெற்றுக் கொள்வதற்கு, இந்த ஜனங்கள் சமாதானம் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை நீ பயன்படுத்தியிருக்கிறீர்கள், எங்களை நீ பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள இந்த வார்த்தை தந்து நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியம் செய்ய வந்துட்ட பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்று முதல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாத்தானை மேற்கொண்டு வியாதியை மேற்கொண்டு நன்மைகளை ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொண்டு கர்த்தருக்காக சாட்சிய வாழ, தேவ மகிமைக்காக சாட்சியம் இருக்க உடைய பிள்ளைகள் குறைவுகள், வேதனைகள், துக்கங்கள் நீக்கப்பட்டு எப்பொழுது சமாதான சந்தோஷம் காணப்பட, ஆண்டவர் எல்லாவித நன்மை நிரப்பப்பட, ஆண்டவர் வியாதிகள், ஆண்டவரே வறுமைகள், ஆண்டவர் கடன் பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் விலக்கி உடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதாக. சமாதான தேவன் கூட உடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தி விடுகிறார்கள். பெரிய காரியம் செய்ய எங்களுக்காக ராஜா உங்க நாமப்பட்ட ஸ்தோத்திரம். அப்படியே சில ஊழியக்காரர் கடை மட்டும் செய்தப்பா, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.